டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் இருக்கும் தகவல்கள் முழுக்க கல்வி நோக்கமாக மட்டுமே. இது நிதி ஆலோசனை அல்ல, முதலீடு ஆலோசனை அல்ல. சந்தை அலைபேசியில் பணமிடுவது ஆபத்தானது. எப்போதும் உங்கள் சொந்த ஆராய்ச்சியுடன் உங்கள் பொறுப்பில் மட்டுமே முடிவெடுக்கவும். தேங்க்யூ. ஃபுல்லா ட்ரேடிங் பண்ணிட்டு எப்படி ரிலாக்ஸ் பண்ணது இல்லையா? முடிஞ்ச என்ன பார்த்து கத்துக்குங்க எப்படி ரிலாக்ஸ் பண்றது. அடுத்த வீக் எப்படி பூஸ்ட் ஆக போறது. ட்ரேடிங்கை பார்த்து பயப்படுறீங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கா, லாஸ் நிறைய ஆகிருக்கீங்க. கவலைப்படாது. லாஸ் என்பதை ஒரு நண்பனை நீங்க பார்த்தா மட்டும்தான் ப்ராஃபிட் என்ற ஒரு நண்பனை பார்க்கவே முடியும். நம்ம வீக் ஃபுல்லாவே நம்ம ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கீங்களேன், இல்ல ட்ரேடிங் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம், லர்னிங் பண்ணிட்டு இருக்கோம், மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகல. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் சார். உங்க வயசு எவ்வளவுனா இருக்கட்டும், குழந்தையோட குழந்தைய மாதிரி ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை என்ன பண்ணுமோ அவங்களோட சேர்ந்து அவங்க பண்றத ரசிங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து குழந்தைய மாறுங்க. இது அல்டிமேட்டான ஒரு ரிலீஃப். உங்க மைண்ட்ல இருந்து சைக்காலஜி டெவலப் ஆகும். அது இல்லாம உங்க டிப்ரெஷன் கம்மியாகும். அவ்வளவு வேகமா பைசா சம்பாதிக்க நினைக்கிறோமோ அவ்வளவு நம்ம இழந்துட்டு போயிடும். கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட்டே கிடையாது. அப்ப கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட் பண்றதுக்கு என்ன பண்ணும்? நான் சொல்லக்கூடிய மெத்தட் தான், நான் செய்யக்கூடிய மெத்தட் தான். ஸ்மால் பாயிண்ட்டை கேட்ச் பண்ணி ஹியூஜ் மணில பை பண்ணி டெய்லியுமே அந்த 1 hour ட்ரேட் மட்டும் பண்றோம். அதுக்கப்புறம் எந்த ஆத்துல போகட்டும் ட்ரேடிங், நம்ம எந்த பக்கம் ட்ரேடிங் சார்ட்டை பார்க்க போறது. மார்னிங் 9:50 to 10:30 மட்டும் ட்ரேட் பண்றதுக்கான டிசிப்ளின் வச்சுக்கோங்க. ஏன்னா பெஸ்டான டைமிங், அதுவும் ஸ்கேல்பிங்கான மூமெண்டம் டைமிங். மார்னிங் ஸ்கொயர் அப் ஆகும், கேப் அப் போல கேப் டவுனும் ஆகும் பொழுது அந்த இடத்துல மார்க்கெட் ஸ்பீடா மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைந்தபட்ச சான்ஸ் தான் கன்சிஸ்டன்சியா இருக்கும். ரொம்ப ரேரான விஷயங்கள். ஆனா 99% பார்க்கும்போது அந்த இடத்துல மூவ்மெண்டம் நம்மளுக்கு பாசிபிளா இருக்கும். 10 to 15% ஈஸியா கேட்ச் பண்ணும். அதுக்கு மேல ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா வின்னிங் ரேஷியோ ரொம்ப அதிகமாகும். ஒரு நாள் ப்ராஃபிட் எடுக்கிறது, அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டனால அந்த ப்ராஃபிட்காக அடுத்த நாளும் ட்ரை பண்றது, இதெல்லாம் விஷயங்கள் பண்ணீங்கன்னா லாஸ் தான் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஒரு நாள் கிடைச்ச ப்ராஃபிட்ஸ் 2 நாள் கிடைக்காது. ஒரு நாள் கிடைச்ச மூவ்மெண்டம் 2 நாள் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? டெய்லிக்கான மூவ்மெண்டம் மட்டும் நம்ம பாசிபிள் பண்றோம். டெய்லிக்கான மூவ்மெண்டம் என்ன பண்ணோம்? நிப்டில 5 to 10 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா. அவ்வளவுதானே. மார்னிங் 1 hour கண்டிப்பா மூவ்மெண்டம் கிடைக்கும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி 920 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதை நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க என்னோட வீடியோ பார்க்காதுங்க, என்னோட வீடியோல போய் பாருங்க. 920 ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பேன். இஎம்ஐ 920 எக்ஸ்பெக்டேஷன் மூவிங் அவரேஜ் வச்சு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை பாருங்க, எப்படி அப்ளை பண்றது, எந்த விஷயங்கள் ஆன்லைன்ல நான் எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்கேன். ஃப்ரீயாவே கிளாஸ் கொடுத்துருக்கேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இது உங்கள் ட்ரேடிங் ராஜ்.